ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்கள் மூர்த்தி. மக்களே, இப்போ என்ன ஒரு செய்தின்னு சொன்னால், நம்ம அரசியல் நிகழ்வுகள், ஆன்மீகம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன். இதில் ஒரு 104 நாட்களாக அதாவது தன்னுடைய வளர்ப்பு நாயை தேடி அலைந்த ஒரு தம்பதிகளின் பாச போராட்டத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது மக்களே, அந்த டெல்லி பகுதியில் தீபன் கோஷ் அப்புறம் கஸ்தூரி பத்ரா என்ற ஒரு தம்பதிகள் அவங்க எங்கே வசிக்கிறாங்கன்னா, டெல்லியை சார்ந்த அந்த குர்கான் பகுதியில் வசிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட 2 வளர்ப்பு நாய்களை அவங்க வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாய் பேர் ஊப், இன்னொரு நாய் பேர் கிரே ஹவுண்ட் என்ற 2 நாயும் அவ்வளோ ஒரு பாசமாக வளர்த்துட்டு வராங்க. அதாவது அவங்க எங்கே போனாலும் சரி அந்த நாய்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பாசம். எங்கே போனாலும் அதை அந்த 2 நாய்களையுமே காரில் கூப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு பாச பிணைப்பு அந்த தம்பதிகளுக்கும் இந்த நாய்களுக்கும் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்னன்னு சொன்னால், ஆக்ராவில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. ஆக்ராவில் போய் ஹோட்டலில் தங்கினதும் அங்கே ஃபத்தேபூர் சிக்ரின்ற இடத்த ஃபத்தேபூர் சிக்ரி அந்த ஒரு சுற்றுலா தலத்தை இவங்க சுற்றி பார்க்குறதுக்காக இவங்க ஹோட்டலில் இந்த 2 பேரையும் 2 பேர் தான் சொல்லலாம், நாய்ங்களாம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பாச பிணைப்போடு அவங்களோட இருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி பார்த்து ஹோட்டல் கதவு திறந்ததில் இந்த என்ன சொல்கிறது, கிரே ஹவுண்ட்ற நாய் எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிடுந்ததும் இந்த ஹோட்டல் ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னடா இது நாய்ங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டு அந்த 10 பேர் அந்த தம்பதிகளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் நாயை காணோம் அப்படின்னு தான். அவங்க பதறி அடிச்சுட்டு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க ஃபத்தேபூர் சிக்ரியில். அந்த ஹோட்டல் ரூமையே காலி பண்ணிவிட்டு பதட்டமாக ஓடி பார்க்குறாங்க. நாய்ங்க அக்கம் பக்கத்துலலாம் தேடுறாங்க. இந்த 2 பேருமே அந்த ஊப்பு அதாவது தகவல் கிடைச்சதும் இவங்க வந்ததும் அக்கம் பக்கத்துலலாம் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்ததில் அது காணாமல் போன நாய் கிரே ஹவுண்ட். அதை எங்கே தேடி பார்த்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இவங்க இந்த ஹோட்டல் ஊழியர்கள் ஹோட்டல் மேலே, அதாவது ஹோட்டல் நிர்வாகத்து மேலே புகார் தெரிவிக்கிறாங்க காவல் நிலையத்தில். காவல் நிலையம் உதவியுடன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு எங்கேயுமே அது காணாமல் போன தடயமே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 நாள் கழித்து அவங்களுக்கு தகவல் தெரியுது. ஃபுட்டேஜில் இந்த தாஜ்மஹால் மெட்ரோ சிட்டிக்கிட்ட இந்த நாய் அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ இவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஆக்ரா சுற்றி அந்த தாஜ்மஹாலை சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் தான் இந்த கிரே ஹவுண்ட் அவர் அங்கே தான் சுற்றிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உடனடியாக அவங்க போயிட்டு அவங்க விரைந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு 2 வாரம் ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. தங்கி இவங்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த ஆக்ரா அந்த தாஜ்மஹாலை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. சும்மா தேடலைங்க, ஒவ்வொரு வீடாக போய் தேடி அந்த நாயுடைய ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு கேட்குறாங்க, கண்ணீர் மல்க கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ யாருக்குமே சரியான தகவல் கொடுக்க முடியல. அதாவது என்னன்னு சொன்னால், அந்த நாய், அதாவது இந்த கிரே ஹவுண்ட்ற நாய் இடம் விட்டு இடம் அப்படியே மாறிட்டே இருக்குது, அங்கேயும் எங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் இவங்க அந்த ஒரு 2 வாரம் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. தங்கி தேடுறாங்க, அந்த இது முழுவதுமாக தேடுறாங்க. தேடினதும் இவங்களுக்கு தென்படலை. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த கிரே ஹவுண்டை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு
வந்து 30,000 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நாட்கள் அப்படியே ஓடிட்டே இருக்குது. 30 நாள் ஆகுது, 60 நாள் ஆகுது. இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தென்படலை. தன்னுடைய பெற்ற பிள்ளையை வந்து பிரிஞ்ச மாதிரியே ஒரு சோகத்தோட இந்த 2 தம்பதியும் கிட்டத்தட்ட வந்து கார்லேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த அந்த காணாமல் போன அந்த நாள்லேருந்து அவங்க அந்த கார்லேயே, தேடாத இடம் இல்லை, போஸ்டர்லாம் வந்து அடித்து ஒட்டி அதை தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு தகவல் வருது அவங்களுக்கு. ஒரு கைடு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் நாய் வந்து அதே மாதிரி வந்து ஒரு நாயை வந்து நாங்கள் அந்த தாஜ்மஹால் கார்டன் கிட்ட பார்த்தேன், வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அதாவது நாட்கள் கடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 104 நாட்கள் ஆகிவிட்டன. 100 நாட்கள் 3 மாதத்துக்கு மேலேயே. அது வரைக்கும் இவங்களுடைய பாச போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்படி ஒரு சோகமாகவே இவங்க வந்து தேடிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த கைடு சொன்ன அந்த தாஜ்மஹால் கார்டன் கிட்ட போகிறாங்க. இந்த அம்மா அதுக்கு முன்னாடி காணாமல் போனப்போ எங்கே போய் நின்னாலும் வந்து அந்த அதான் அந்த நாயை கிரேஹவுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கத்துவாங்க, ஊருக்கே கேட்குற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து அந்த தாஜ்மஹால் கார்டன் அந்த பகுதியிலையும் போயிட்டு அப்போ போனப்போ அவங்களுக்கு இருட்டு பகுதியில் போய் கத்திகிட்டே இருக்காங்க. அப்போ தாங்க அந்த இருட்டில் வந்து ஒரு வெளிச்சம். எப்படின்னு சொன்னால் அந்த கிரேஹவுன்ற நாய் வந்து அதாவது தன்னுடைய தாயை கேட்ட குரலை போல அந்த கஸ்தூரி பத்ரா அம்மா, அந்த அம்மாக்கிட்ட வந்து மேலே ஏறி அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்குது. அவங்களுக்கு வந்து ஆனந்தத்தில் ஒரு அளவிடாத ஒரு மகிழ்ச்சி. ஸோ அவங்க அந்த 104 நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே இதுவாகிடுச்சு. இதுனடா இவன் வந்து நாய் கதை தானே சொல்கிறான்ட்டு. இது நாய் கதை இல்லைங்க, இது உண்மையான அதாவது இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய அருமைலாம் தெரியும். அவங்களும் வந்து நம்ம அதாவது நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், கிளியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுங்களை வளர்த்து பாருங்கள். அதாவது நம்மளுடைய சோகத்தில் ஒரு கவலையிலெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதே அந்த பெட்டு அப்படின்னு தான் தெரியும். நிறைய பேர் நிறைய இதில் இவங்களை வளர்க்குறதுக்கே வந்து நம்ம வந்து பல போராட்டம் வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து இந்த நாய்களாகட்டும், இந்த பெட் அனிமல்ஸ் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது. அதுக்காக வந்து பல அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுவாங்க. அதையும் மீறி நம்ம வளர்க்கும் போது நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டு உள்ளவே இருந்தாலும் சரி, அதுங்க காட்டுற பாசம் பாருங்கள். உண்மையிலே அதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படின்னே சொல்ல முடியாது. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் எங்ககிட்டேயும் டெபின்ற பேரில் வந்து ஒரு நாய் இருக்குது. அவனுடைய அலப்பறை தாங்கவே முடியாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருமே அவனு மேலே அப்படி ஒரு பாசமழை பொழிவாங்க. அவங்க மட்டும் கிடையாதுங்க, முதல்ல வெறுத்தவங்களாம் கூட வந்து அவனை வந்து பாசத்தோடு ஒரு அணுகிற விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆகவே மக்களே, பெட் அனிமல்ஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவு தருவாமல் நம்ம அனுபவிக்கணும். மக்களே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெட் அனிமல்ஸ் கிட்ட நம்ம வந்து அன்பு செலுத்துவோம். அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு. ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.